நெல்லை மாவட்டம் திருப்பனி கரிசல் குளத்தில் உள்ள மாரியம்மன் கோவில் விக்கிரகங்கள் மாயமானதாக கிராம மக்கள் புகார் தெரிவித்துள்ளனர். கொடை விழாவின் போது களிமண் உள்ளிட்ட பொருட்களால் செய்யப்பட்ட விக்கிரகங்கள் விழா முடிந்து வயல்வெளியில் சிலை வைக்கும் இடத்தில் வைக்கப்பட்டிருந்தன. கடந்த வியாழக்கிழமை சிலைகள் காணாமல் போனதாக கோவில் பூசாரி கிராம மக்களிடம் தெரிவித்துள்ளார். இதனைத் தொடர்ந்து கிராம மக்கள் ஒன்று சேர்ந்து பேட்டை காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளனர். பிரசித்தி பெற்ற கோவில் சிலைகள் காணாமல் போன சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. திருச்செந்தூரில் கோவில் அர்ச்சகரையும் அவரது மனைவியையும் தாக்கியதாக கூறப்படும் விவகாரத்தில் திமுக கவுன்சிலர் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்தனர். திருச்செந்தூர் கோவில் அர்ச்சகர் கார்த்திக் மற்றும் 22வது வார்டு திமுக கவுன்சிலர் முத்துகிருஷ்ணன் அண்டை வீடுகளில் வசித்து வருகின்றனர். ஏசியிலிருந்து வெளியேறும் நீரை எந்த பக்கம் வெளியேற்றுவது என்ற பிரச்சினையில் திமுக கவுன்சிலர் முத்துகிருஷ்ணன் என்பவர் தனது தந்தை பாலனுடன் சேர்ந்து அர்ச்சகர் கார்த்திக்கின் குடும்பத்தினர் மீது தாக்குதல் நடத்தியதாக தெரியவருகிறது. இதில் காயமடைந்த அர்ச்சகர் கார்த்திக் மருத்துவமனையில் சிகிச்சையில் உள்ளார். இதுகுறித்த புகாரின் பேரில் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர்.